ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம முதல்ல பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பன்னீரை நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம இதே சட்டியில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த பொருள் எல்லாம் அது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில் கூடவே இந்த அளவுக்கு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பெரிய வெங்காயத்து கூடவே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி எல்லாம் வச்சுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இந்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டு இது வதங்குற அளவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி தண்டையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிர் கூடவே கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் கலந்து வச்சுருக்கேன்ல, அந்த கலந்த தயிரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் கூடவே கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே இந்த மசாலாலாம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நான் கலருக்காண்டி கொஞ்சமாக ரெட் கலர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி சேர்த்து வச்சுருக்க அந்த பட்டரை இது பன்னீர் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி ஹெல்த்தியாக சூப்பராக சாப்பிடுவாங்க.